Hi guys, இப்போ போன தடவை பார்த்த மாதிரி அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சம் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, ரேட் மட்டும் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மெத்தட் தாங்க. பிரின்சிபலோட வேல்யூமு அமௌண்ட்டோட வேல்யூ எடுத்துக்கங்க. பிரின்சிபலோட வேல்யூ அமௌண்ட்டோட வேல்யூ எடுத்துக்கங்க. 32,000 40,500 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகும். ரெண்டு வேல்யூமே எதால் டிவைட் ஆகுங்க, 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 500 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டு என்ன பண்ணுறோம், 500 எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுலேயும் 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குங்க. ஸோ டிவைடட் பை 500 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதை 500ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. 500ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், 64 ஓகேங்களா. ஸோ இதை 500ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை 500ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81. 500ஆல் டிவைட் பண்ணால் 81. கைஸ் நல்லா லிசன் பண்ணிக்கங்க. ரெண்டும் காமன் நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். காமன் ரெண்டுமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொன்னால். ஸோ இது ரெண்டுமே 500ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 500ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ நான் 32,000 டிவைட் பண்ணால் 64 வரும், 40,500 டிவைட் பண்ணால் 81 வரும். சரிங்களா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி அதே டைம் இன்டர்வல் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் இன்டர்வல் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ரூட் எடுத்துக்கணும். ரூட்னா என்னது 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. ஸோ எதையும் இது பண்ணால் 64 வரும் உங்களுக்கு. 8 × 8 64, 9 × 9 81. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 8 × 8 இருக்கும். இங்கே ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் 2க்கு பதிலாக ஸ்கொயர், அதாவது கியூபிக்னா 3ங்க, ஸ்கொயர்னா 2. சரிங்களா. ஸோ 2 8க்கு பதிலாக ஒரு 8 எடுத்து வெளியே எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து எப்படி இருக்குன்னா 9 × 9 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 9க்கு பதிலாக ஒரு 9 எடுத்து எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பிரின்சிபலோட ஃபைன் பண்ண வேல்யூ, இது அமௌண்ட்டோட ஃபைன் பண்ண வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஃபைன் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை பிரின்சிபலோட வேல்யூ இன்ட்டு 100. அதே தான், சேம் ப்ரொசீஜர் அதே தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது, 9 - 8 அப்படின்னா 1 டிவைடட் பை பிரின்சிபலோட வேல்யூ 8 இன்ட்டு 100. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் 100/8, அதாவது 100/8னா 12.5%. 12.5%. இதுதான் உங்கள் ஆன்சர். யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்கள்.